வயநாடு மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் உறவுகளை இழந்து தவித்து வரும் நிலையில் தாய், தந்தை, சகோதரி என தன் குடும்ப உறுப்பினர்களை மொத்தமாக இழந்துள்ளார் துபாயில் பணிபுரியும் ஷாபி. நிலச்சரிவு பற்றி அறிந்து துபாயிலிருந்து வந்த ஷாபிக்கு காத்திருந்தது ஆறாத ரணம். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு நூற்றுக்கணக்கான மக்களை விழுங்கியுள்ளது. யார் யார் இறந்துள்ளார்கள் என்கிற விவரம் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கியிருக்கும் நிலையில் தங்கள் உறவுகளை இழந்துள்ள பலர் வெளிநாடுகளில் இருந்து வயநாடு மாவட்டத்தை நோக்கி வரத் தொடங்கியுள்ளனர். அப்படித்தான் துபாயிலிருந்து வந்திருக்கிறார் ஷாபி. அவர் தனது துக்கத்தை பகிரக்கூட திடமற்றவராக உடைந்து போயிருக்கிறார். முண்டக்கையில் மேல் பகுதியில் வசித்து வந்த ஷாபியின் பெற்றோர் சலீம், சபியா மற்றும் சகோதரி ஜாஸ்மின் ஆகியோர் நிலச்சரிவு ஆபத்தை உணர்ந்து மேலிருந்து கீழ்நோக்கி நள்ளிரவு நேரத்தில் நடந்து வந்துள்ளனர். முதல் நிலச்சரிவில் தப்பிய இவர்களை இரண்டாவது நிலச்சரிவு முற்றிலுமாக அடித்துச் சென்றுவிட்டது. பெற்றோர் மற்றும் சகோதரியை அடக்கம் செய்துவிட்ட கையோடு ஊரை பார்க்க வந்தால் வீடு இல்லை, சாலை இல்லை, படித்த பள்ளி இல்லை, ஒன்றுமே இல்லை என வேதனையோடு தெரிவிக்கிறார் ஷாபி. நீங்க பாருங்க, இங்க எப்படி அப்படிதான் எனக்கு ஒண்ணுமே பேச வராது. என்ன ഫാമിലി ഇവിടുന്ന് സേഫ് ആയിട്ട് ഇങ്ങോട്ട് മാറിയിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷെ മൊത്തം പോச்சு. ഉമ്മ, ഉപ്പ, പെങ്ങള് എല്ലാം പോச்சு. வைஃப் சேஃபா இருக்கு, வைஃபும் குழந்தையும் சேஃபா இருக்கு. அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாமே போச்சு. ஷாபியின் மனைவி பிரசவத்துக்காக தனது தாய் வீட்டுக்கு சென்றதால் உயிர் பிழைத்திருக்கிறார் என்றும் கூறினார் அவரது நண்பர். இது சம்பவம் കഴിഞ്ഞதுக்கு அப்புறம் கல்ஃபிலிருந்து வந்திருக்கு. அவன அம்மா, அப்பா, தங்கச்சி போடி கிட்டியிருக்கு. அந்த மேப்பாடியில மரவு செய்து இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் முடிச்சேன். രണ്ടാം നാൾ ബോഡി കിടച്ചിருக்கு. ബോഡി മേപ്പാടിയിൽ മറവ് ചെയ്തിருக்கு. ஒண்ணுமே இல்லை. இந்த 2 ஏரியா போயிருக்கு. முண்டக்காய் போய் ஸ்கூலோடு இந்த பக்கம் 100 வீடு இருக்கு, எல்லாமே போயிருக்கு. அந்த வேற ஒரு 4-5 வீடு மட்டும் இருக்கு, பாக்கி எல்லாம் போச்சு. வீடுகள் இருந்த இடம் அத்தனையும் மண்மூடி காட்சியளிக்கின்றன. மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் பெரும் பாறைகளும் மண்ணும் மூடி கிடக்கின்றன. ஷாபியைப் போலவே மேலும் பலர் தங்கள் உறவுகளை பறிகொடுத்துவிட்டு துக்கத்தில் மூழ்கியிருக்கிறார்கள்.